நீங்க சிபிஎஸ்சி போறீங்க, மெட்ரிகுலேஷன் போறீங்க, சமச்சீர் போறீங்க, என்னென்னமோ வந்திருக்கு. ஹோம் ஸ்கூலிங்கிறது ஒரு குழந்தையோட வாய்ப்பு, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பார்க்கல சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களே, சொல்லுங்க. உங்க மேல பாவப்படுறேன் ரைட்டா? என்ன பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம் இருக்கு. எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாங்க பிள்ளைகளை வளர்க்கோம். அவ எப்ப வேணாலும் தூங்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும். என்ன இது? எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா. இது என்ன கல்வி? எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளி கல்வி, இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும்னு நினைச்சிடாதீங்க. தோசை சொல்றாங்களா, பூரி சொல்றாங்களா, பூரியில இருந்து சொல்லி தராங்களா, சந்தை கூட்டு போறாங்களா, என்ன சொல்லி தரீங்க? பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. வீட்ல வச்சு பாடம் சொல்லி கொடுக்கல, எப்படி சொல்லி கொடுப்பாங்க அதுவே எனக்கு தெரியல. வீடியோ ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குமா, இல்ல வீட்ல பசங்க பிடிச்சத படிப்பாங்களா, இல்ல நம்மளே வீட்ல சொல்லி கொடுக்கறதா? இப்படி பட்டுன்னு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா என்ன? அது அவங்களுடைய தனித்துவமான ஒரு பயணம். இல்ல இந்த மாதிரி சொல்றது இல்ல. உங்க பிள்ளை வீட்ல வச்சு படிக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போதா? வீட்ல வச்சு தான் படிக்குது. விடியா ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். யோ இதெல்லாம் தப்பியா? எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அவ்வளவுதான். உங்க பாடத்திட்ட என்ன? அந்த இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை எப்ப கத்துக்கணும்னு விருப்பப்படுதோ அதை நாங்க முதல்ல கத்துட்டு இருக்கோம். டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என்ன சொல்லணும்னா, உங்க செல்போன் எப்ப சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்ப சார்ஜ் போட்டா ஏறும். ஒரு 10,000 ஒரு செல்போனுக்கே அந்த மாதிரி நான் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு குழந்தைக்கு எப்ப படிப்பு வேணும்ன்றது அந்த குழந்தை தான் முடிவு பண்ணணும். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். இப்ப 7 வயசுக்கு என்ன கத்து கொடுக்குறீங்க? எங்களுடைய பயணங்கள் தான் எங்க குழந்தைகளுடைய கல்வி. அந்த பயணங்கள்ல சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி. அதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. ஏதோ ஒண்ணு இப்படிதான் ஏதோ சொல்லி கொடுக்குறீங்க. இப்படிதான் கிடையாது. இது ஏன் எப்போது பண்றது? வாழ்க்கையை அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையை வாழ்றது தான் வாழ்க்கை. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரச்சு போயா. ஓகே, கடைசியாக உங்க குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது என்ன? அப்படி நாங்க என்ன சொல்லி தரோன்றதை வந்து நாங்க என்ன சொல்றது, பட்டியல் போட்டுக்கிட்டு பண்றது கிடையாது. ஓ தூய தமிழ். நீங்க சொல்றது நான் ஒரு நாள்ல ஒரு லேமேனா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, குழந்தை வீட்ல இருக்கும் ஜாலியா விளையாடிட்டு திரிச்சிட்டு இருக்கோம். அப்ப போய் ஏதாவது கேட்டுச்சுன்னா சொல்லி கொடுப்பீங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார் என் குழந்தைக்கு 5 வயசு சார். 5 வயசுல என்னன்னா அவன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கானோ, எங்கெங்கெல்லாம் போனோம். நான் ஸ்விமிங் பூல் வந்து 2 வயசுல கூட்டு போயிருக்கேன். தண்ணியில விளையாடி இருக்கான். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. ஹார்ஸ் ரைடிங் போவான், வெளியில பார்க்கு கூட்டு போவோம். நான் கிண்டி பார்க்கு கூட்டு போயிருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டி கூட்டு போயிருக்கேன், ஐடி கூட்டி போயிருக்கேன். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. கற்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது நம்ம ஏதாவது சொன்னாதான் ஏற்றுக்க முடியும். அந்த ஆர்வம் இல்லாத நேரத்தில் நம்ம சொல்றது வந்து அவனை படிக்க வைக்கிறோம், அவனை திணிக்கிறோம். இவருடைய புத்தி கூர்மைக்கு போதி தர மாதிரி வந்து பொக்கே கொடுக்கலாம்ல. அதெல்லாம் இந்த உலகத்துல அம்மா ஊட்டின இட்லிலேருந்து படிப்புலேருந்து பாதி திணிச்சு தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க மறுபடி நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க வந்து பாடத்தை கேக்குறீங்க. என்ன பாடம் சொல்லி? ஆமா, என்ன பாடம்? அந்த பாடமே வாழ்க்கை பாடம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இப்ப நீங்க சொல்றதுல பல விஷயங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இது மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு லாஜிக் புரியல. பள்ளிக்கூடவே படிப்பு எதுக்காக நம்ம படிக்க போறோம்? படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? ஒரு சுய சிந்தனை வந்து குறையுது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நான் கேட்டதே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க பையன் கேட்டா மட்டும் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. என் பையனுக்கு வந்து 2 வருஷமா நான் வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங் பண்றேன். இதுல நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய திறமையை கண்டுபிடிச்சு திறமையின் அடிப்படையில் கொண்டு போறேன். இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எங்க வீட்டு கணக்கு வழக்கம் அவன் தான் பாக்குறான். இப்போ எனக்கு என்ன புரியலனா, அந்த பையன் லைஃப்ல அவன் எங்க இருக்கான்? முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. கைப்புள்ளைய பத்தி தானே கேக்குறேன். அதுதான் எனக்கும் புரியல. அன்ஸ்கூலர், சோ ஐ டோன்ட் ஃபாலோ கரிக்குலம். இன்னைக்கு அவனுக்கு என்ன கத்துக்கணும் ஆசைப்படுறானோ அதை அவன் கத்துக்குவான். மேத்னா மேத், சயின்ஸ்னா சயின்ஸ், லாங்குவேஜ்னா லாங்குவேஜ். அது எப்பறா முடியும்? மேக்ஸ் சொல்லி கொடுக்கறனா அது எதுல இருந்துன்னு சொல்லி கொடுப்போம்னு கேக்குறேன். சப்பாத்தி போடும்போது, பூரி போடும்போது, வீட்டுக்கு சமையல் பண்ணும்போது, மெஷர்மென்ட்ஸ் பண்ணும்போது அதுல மேத் வந்துரும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. முதல்ல தாய்மொழி சார். தாய்மொழியில என்னென்ன சொல்லி தருவோம்? கதைகள் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் கணிதம் சொல்லி தரணும்னா நாங்க வந்து இந்த மாதிரி கடைகளுக்கு கூட்டிட்டு போவோம். ஐயோ டீ கடைக்காரா, நீ யாத்தி சொல்ல கூடாதா ஐயா? அறிவியல் கத்துக்கணுமா, இப்போ ஒரு வெதர் கண்டுபிடிக்கணுமா, நாங்க வந்து இது வந்து மழை வரும் அப்படிலாம் இல்ல, டைரக்டா கூட்டிட்டு போவோம். ச்சே, ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே. அவன் 10 வயசா இருக்கப்ப நான் இனிமேல் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னா, ஏன் போக மாட்டேன் அப்படின்னு, ஒரு அறையில உன்னை அடைச்சு வைக்க போறேன். 8 மணி நேரம் அடைச்சு வைப்பேன். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்லி தருவேன். நீ அந்த மாதிரி 3 நாள் அந்த அறையில இருந்தேனா நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்புறம் இல்லாட்டி நாள்ல இருந்து நான் போக மாட்டேன். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட என்னால கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரியான ஜெயிலுக்குள்ள என்னால முடியாது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நீங்க அந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஆமா, அந்த ஜெயில்ல தானே இருந்தீங்க? நான் ஜெயில்ல இல்ல, நான் வந்து கிராமத்து பள்ளிக்கூடத்துல படிச்சேன். அதுக்கப்புறம் கான்வென்ட்ல படிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமான சைல்ட்ஹுட். இனிமே நீ சிரிச்சீன்னா செருப்பு தைக்கிற ஊசியால உன் வாயை தைக்கிறேன். எங்க படிக்க வச்சீங்க? இல்ல
அதுக்கான டீச்சர்ஸ் இருந்தாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டியூஷன். டியூஷன் தான். அதான் கேக்குறேன். ஒரு 3 மணி நேரம் டியூஷன் போவோம். ஏண்டா பொழைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போர்டு மாட்டணும். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா. நீங்க சிபிஎஸ்இ போறீங்க, மெட்ரிகுலேஷன் போறீங்க, சமச்சீர் போறீங்க, என்னென்னமோ வந்திருக்கு. ஹோம் ஸ்கூலிங்கிறது ஒரு குழந்தையோட வாய்ப்பு, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்னன்னா அப்படி இருக்கீங்க? நாங்க வந்து எந்த முறையில வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விருப்பத்துல நாங்க கிடையவே கிடையாது. முழுக்க பிள்ளைகளை சுதந்திரமா வாழ்றது தான் எங்களோட குறிக்கோளா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இப்போ நான் முதல்ல வந்து என் பிள்ளைங்களுக்கு கணக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தைக்கு நாங்கள் வாரத்துக்கு சந்தைக்கு போவோம், சந்தைக்கு போவோம். சந்தையில் வந்து செலவு பண்ணுறது, கணக்கு வழக்கு பார்க்கறது மொத்தமே என் பிள்ளைகள் தான். இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? சயின்ஸ் வந்து ஒரு இடத்துல கொண்டு போகும்போது, ஒரு விளக்கு எரியும் போதோ, ஒரு இருட்டாகும் போதோ இதெல்லாம் அவங்க கேட்கும். அப்போ வந்து தேவைக்காத்தப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கான அறிவியலை வந்து நான் சொல்லி புரியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அறிவியல் கிடையாது. அறிவியல்ங்கிறது ஃபேக்ட்டுங்க. அப்படி சொல்ல முடியும். அறிவில்ல இப்படிதான் தம்பி, இவங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. நான் சந்தைக்கு போறப்ப கணக்கு வழக்கு கத்துக்கிட்டோம். சயின்ஸ் எப்படி கத்துக்குவாங்கன்னா கேட்டேனா? அறிவியல் தான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ இங்கே அறிவியல் நீங்கள் எதை அறிவியல்னு சொல்கிறீங்க? நீங்கள் சயின்ஸ்னு பிள்ளைங்க கற்றுக்கிறது எல்லாம் அறிய வேண்டியது எல்லாமே அறிவியல் தான். நீங்கள் லைட் எரித்து மட்டும் அறிவியல் இருக்காது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அறிய வேண்டியது அறிவியல். இப்ப நீங்க சொன்னதுமே டுபாக்கூர் தான். அறிவியல் தான். இங்க வா. சோஷியலைஸ் என்பது பள்ளியில் அடைத்து வைப்பதால் மட்டுமே உருவாவது இல்லை. பள்ளியில் யார் அடைத்து வைக்கிறார்கள்? பள்ளியில் அடைத்து இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்களே அசியூம் பண்ணி பள்ளியில குழந்தைங்க பள்ளியில் எத்தனை மணி நேரம் நீங்க ஃப்ரீயா குழந்தைய விளையாட வரீங்க? இப்படி இருந்தா கடைசில டியூட்டர் தானே வரீங்க. டீச்சர் தானே ஹெல்ப் பண்றாங்க. டீச்சர் உங்களால ஹெல்ப் பண்ண முடியல, அப்புறம் என்ன அது பேர் ஹோம் ஸ்கூலிங்? உங்களால அதை சொல்லி தர முடியுமா? 12ஆம் கிளாஸ் உங்களால நான் வந்து ஒரு கல்வியாளர் இல்லை. அப்புறம் என்ன நீங்க வந்த பேச தெரியாத குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்தாலும் பேசவே கத்துக்கறாங்க. நீங்க வீட்ல உட்கார வச்சு ஊட்டுனீங்கனாலும் சோத்த திங்காது. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? இதே ஒரு 3.5 வயசு 4 வயசு பால்வாடியில கொண்டு போய் 40 பசங்க உட்கார்ந்து தட்டை தூக்கி வச்சு பாருங்க, சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்கிறதே நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ல தான். Just talking about you only. I don't understand her question. இதுதான் ஹோம் ஸ்கூலோட லட்சணம், வேற ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கோ இப்போ நீங்க வந்து உட்கார்ந்துட்டு 3.5 வயசுல வந்து ஒருத்தர் 5 வயசுல ஒரு பிள்ளைக்கு வீட்டு நிர்வாகத்தை கொடுக்கறாரு. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் எஜுகேஷனா? பெருமையா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா, எங்க அப்பாக்கு என்னடா பிரச்சனை? என் வாழ்க்கைய அவர் பெருசா வடிவமைக்கிறாரா? He wants to. நாங்க கதறுவோம் சார், தயவு செஞ்சு விட்டுற, என்னால முடியல, எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது, நீ படிச்சுதான் ஆகணும், படி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் 10 புத்தகம் இவ்வளவு பேச எடுத்துறோம், நீ படிச்சுதான் ஆகணும். உங்களை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணிருக்கான். என்ன பண்றது தெரியாம இந்த படி அவளை படிச்சு சொல்லல அப்படின்றான். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஒரு பச்சையா இருக்கு ஒரு பிளான்ட், எதுக்கு அது பச்சையா இருக்கு? ரெட்டா கூட இருக்கலாம் இல்லையா? கேக்குது அந்த கேள்வி, உங்களால பதில் சொல்ல முடியுமா? நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. Yes I can. சொல்லுங்க அந்த பதில் என்கிட்ட இப்போ. Yes I can. It's chloroform. குளோரோஃபார்ம்ன்றீங்க. அனஸ்தீசியா கொடுக்க போறீங்க குழந்தைக்கு? இல்ல படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருவிக்கிட்ட முண்டங்கடா. பீச்சுக்கு எது கூட்டி போறீங்க? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கா? பீச் கூட்டிட்டு போனா பசங்க மண்ணுல விளையாடணும், கீழே உழுகணும், அடி உழுகணும், அதுக்கு தான் பீச். அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது ஊர கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போய் நான் சயின்ஸ் சொல்லி தரேன், சந்தைக்கு கூட்டிட்டு போய் நான் கணக்கு, சந்தை வந்து கணக்கு சொல்லி தரேன் கிடையாது, சந்தை வேடிக்கை பார்க்கணும். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கடா. Every single child comes into this world with a survival instinct, that is to learn. It is not just an eagerness. அப்ப ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க அவனை கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். எல்லா குழந்தையும் அப்படியே பொறுமையா சொல்லி கொடுக்கவே வேணாமே. நாங்க 3000 புக்க படிச்சு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? இப்ப பேசு. நான் நினைச்சு உண்மையில ரொம்ப வருத்தப்படுறேன். சோப்பு சட்டை போட்டு பாருங்க, ஒரு சராசரி குடும்ப சூழல்ல வந்துட்டு இவ்வளவு அலட்சியமான 12 வயசுக்கு ஸ்கூல் அனுப்பல சொல்றீங்க. எந்த ஸ்கில்ல வச்சிட்டு சொசைட்டியை ஃபேஸ் பண்ண போறீங்க? என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? என் பொண்ணு கூகுள்ல வேலை சேர்த்தவள. உங்களுடைய சிந்தனையை தயவு செய்து சொல்லுங்க. இத வந்து நான் முடிவு பண்ண கூடாதுங்க. அது எங்க இருந்து தான் வர்றீங்க முதல்ல நீங்களா? 3வது ஆளா இருக்க நீ, உங்களுக்கே வருத்தம் இவ்வளவு இருக்கும்போது, நான் பெத்த பொண்ணு, என் அப்பன், என் பொண்ணு எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு எனக்கு எண்ணங்கள் இருக்கும். என்னோட மகளை நான் அறிவு சார்ந்து எனக்கு என்ன அறிவோ அந்த அறிவு சார்ந்த மகளை வழிநடத்த என்னால முடியும். உங்க அறிவு பத்தாதுன்னு நான் சொல்றேன். விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச, அவ பையன் பெருசா பேசிட்டு. ஏன்னா ஐஜிஎஸ்சி பண்ணீங்கன்னா யூஎஸ்ல நீங்க சாட் எடுத்து ஈஸி டக்குன்னு அந்த ஃபார்ம்ல அமைச்சிட்டாங்க. தன்னோட பையனை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு உங்களால பண்ண முடியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு தேவையில்லை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க எதிர்பார்க்கல சார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்களே, சொல்லுங்க. உங்க மேல பாவப்படுற ரைட்டா? என்னமே பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம் இருக்கே. எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்கள அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும்.
இல்ல. ஒரு பெண் கல்விக்கு இந்த சொசைட்டி ஏன் சார் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கு? ஆமாங்க, எதுக்கு work பாருங்க. பண்ணிருக்கு? நீங்க எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க இந்த இல்ல பெண்களை என் வச்சு? பெண்ணுக்கான கல்வி நான் கொடுக்க தெரியும் எனக்கு. உன்னை எல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? உண்மையிலே கோபத்தினுடைய உச்சியில இருக்கேன். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல, நாங்க பிள்ளைகளை வளர்க்கோம். அவ எப்ப வேணாலும் தூங்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும். என்ன இது? எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. இது என்ன கல்வி? எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளி கல்வி, இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும்னு நினைச்சிடாதீங்க. கொலை வெறியில இருக்கேன், குறுக்கோருக்கு வந்து எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. பள்ளிக்கூடத்தை உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? அறிவியல் ஆய்வு கூட இருக்கா? சமையல் கட்டில வெங்காயம் இருக்கும். தோசை சொல்றாங்களா, பூரி சொல்றாங்களா, பூரியில இருந்து சொல்லி தராங்களா, சண்டை கூட்டு போறாங்களா, என்ன சொல்லி தரீங்க? பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க. ரியாக்ஷனா? மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஆசிரியரால தான் கண்டுபிடிக்க முடியும். வச்சுக்கோங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவீங்களா? வரும்போது இதெல்லாம் சொல்லவே இல்ல. ஸ்பாட்ல சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா நீங்க? நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? புதிய பாடத்திட்டம் வரும்போது அது உங்களுக்கு புரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா?